தலைவர் முஜ்தபா காமேனி தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள அனைத்து அமெரிக்க ராணுவ தளங்களும் உடனடியாக மூடப்பட வேண்டும், இல்லையெனில் அவை தாக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். ஈரான் போரில் கொல்லப்பட்டவர்கள் ரத்தத்திற்கு பழிக்கு பழி வாங்குவோம் என முஜ்தபா காமேனி தெரிவித்துள்ளார். எதிரிகளிடமிருந்து இழப்பீடு பெற முயற்சிப்போம் என்றும், அவர்கள் மறுத்தால் தேவையான அளவு சொத்துக்களை பறிமுதல் செய்வோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் ராணுவம் 14வது நாளாக தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த 10 நாட்களில் மற்றும் 600க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 8 லட்சத்திற்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்துள்ளதாக லெபனான் அரசு தெரிவித்தது. ஈராக்கில் அமெரிக்காவுக்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பும் விமானம் தரையில் விழுந்து விபத்துக்குள்ளானது. விமானத்தில் இருந்த வீரர்கள் என்னவானார்கள் என்று தெரியாத நிலையில் மீட்பு பணிகள் தொடங்கியுள்ளன. ஈரானின் உயர்மட்ட அணுசக்தி விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலை அழிக்க துடிக்கும் எவரும் பாதுகாப்பாக இருக்க முடியாது என்று ஈரானின் புதிய உச்ச தலைவருக்கு அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவின் வர்ஜீனியா மாகாணத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டார். 2 பேர் காயமடைந்த நிலையில் துப்பாக்கிச் சூடு நடத்திய முன்னாள் படை வீரரையும் போலீசார் சுட்டுக் கொன்றனர். இலங்கையில் படகில் கடத்தி வரப்பட்ட 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் மற்றும் நவீன ஆயுதங்களை அந்நாட்டு கடற்படை பறிமுதல் செய்தது. ஹெராயின், போதை, ஐஸ் உள்ளிட்டவற்றை கடத்தி வந்த 10 பேரை பிடித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் ஆர்டமிஸ் 2 விண்கலத்தை ஏப்ரல் 1ஆம் தேதி விண்ணில் செலுத்த இருப்பதாக நாசா அறிவித்துள்ளது. 50 ஆண்டுகளுக்கு பின்னர் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பும் திட்டத்தை நாசா செயல்படுத்துவதால் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பங்கேற்க ஈரான் அணியை வரவேற்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வீரர்களின் பாதுகாப்பு நலன் கருதி அவர்கள் வராமலே இருப்பது நல்லது என்றும் ட்ரம்ப்